பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி, பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான கட்சி, பாஜக சமூக நீதிக்கு விரோதமான கட்சின்னு இங்க இருக்கக்கூடிய பாசிச திமுகவும் அவங்களுக்கு ஜால்ரா அடைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பொய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக வர இருப்பவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர், கோவை மண்ணை சார்ந்தவர். அவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்கி அழகு பார்க்க இருப்பது பாஜக. இத்தனைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவின் கூலிப்படையாக செயல்படக்கூடிய ஐடிவிங் பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் குடியான கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரோட குலதெய்வம் காங்கேயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு குப்பேனசாமி கோயில் தான் அவரோட குலதெய்வம். இதுக்கு மேல அவரை யாரும் பிராமண சமுதாயத்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அவரோட சமுதாயத்தை நான் இங்க வெளிப்படுத்தினேன். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சியா? இதுக்கு பதில் அளிக்குமா திமுக? கிடையாது. சரி, பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான கட்சியா? 2002 இருந்து 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்தவர் பாஜகவின் வாஜ்பாய் அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கி அழகு பார்த்தது பாஜக. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2007க்கு பிறகு குடியரசுத் தலைவராக வர இருந்த வாய்ப்பை கெடுத்தது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினோட அப்பா கட்டுமரம் திருட்டு கருணாநிதி தான். அப்துல் கலாம் அவர ஜனாதிபதியோட வாய்ப்பை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாம என்ன தெரியுமா சொன்னாரு கருணாநிதி? கலாம் என்றால் கழகம் அப்படின்னு அரபியில் இருக்கக்கூடிய அவரோட பேருக்கு அர்த்தத்தை பொய்யான போறப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலே கலாம் என்றால் அரபி மொழியில் இறைவன் அருளால் உருவாக்கப்பட்ட எழுதுகோள், அதுதான் கலாமோட அர்த்தம். ஆனா அன்னைக்கு திமுகக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருந்த எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் அவரோட பேரை கொச்சப்படுத்தினதுக்கு கண்டனமே தெரிவிக்க கிடையாது. திமுக கிட்ட பொறுக்கிதான் தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, பாஜக இஸ்லாமிய விரோத கட்சியா? திமுக இஸ்லாமிய விரோத கட்சியா? சரி, அதையும் விட்டுருவோமே. பாஜக சமூக நீதிக்கு விரோதமான கட்சின்னு சொல்றாங்க. முதல் பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்தது பாஜக தானே? திரௌபதி முர்மு அவர்களும் முதல் பெண் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர் குடியரசுத் தலைவராக வந்திருக்காங்க. இதே பாஜக தான் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கி அழகு பார்த்தது. இப்படி பாஜக தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பாஜக தான் அருந்ததிய சமுதாயத்திலிருந்து முதல் மத்திய அமைச்சராக உருவாக்கி இருக்கு எல்முருகன் அவர்களை. இப்படிப்பட்ட சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய கட்சி தான் தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு இங்க இருக்கிறவங்களா பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்கானுங்க.